வணக்கம். கிழக்கு மாகாணத்திலிருந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் செயலணியினர் நுவரெலியாவுக்கு பரஸ்பர நட்புறவுடனான அனுபவ பகிர்வு கற்றல் கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். திருகோணமலை மற்றும் நுவரெலியா மாவட்ட செயலகங்களின் ஒத்துழைப்புடன் ஸ்வீடன் சர்வதேச அபிவிருத்திக்கான ஒத்துழைப்பு நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் இளைஞர் அபிவிருத்தி அகம் நிறுவனம் மற்றும் ஃபார்ம் பவுண்டேஷன் ஆகிய நிறுவனங்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது திருகோணமலை மாவட்ட செயலாளர் சமிந்த எட்டி ஆராய்ச்சி தலைமையிலான அணியினரை நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன களவோடு நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் வைத்து வரவேற்றார். இதன்போது பரஸ்பர நினைவு சின்னங்களும் பகிர்ந்து கொள்ளப்பட்டதுடன் மலையக மக்களின் வாழ்க்கை தர மேம்பாட்டிற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் செயல் திட்டங்களை நேரில் சென்றும் பார்வையிட்டனர். மலையக மக்களின் அபிவிருத்திக்காக செயலாற்றி வரும் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிலையம், ஸ்ரீலங்கா குடும்ப திட்ட சங்கத்தின் சுகாதார சேவை நிலையம், நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையின் ஒரு பிரிவாக நிறுவப்பட்டுள்ள மெதுருப்பிட்டிய ஆலோசனை சேவைகள் நிலையம், பூண்டுலோயா எல்பிட்டிய பிளான்டேஷன் ஆகிய இடங்களுக்கு சென்று பார்வையிட்டனர். இந்த கற்றல் கள விஜயத்தின் போது இளைஞர் அபிவிருத்தி அகம் நிறுவனத்தின் இணைப்பாளர் டி திலீப் குமார், வி அகப்ட் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் தேவசிகாம்பனி மயூரன், திட்ட முகாமையாளர் ஆர் ரிஷாந்தி, திருகோணமலை மற்றும் நுவரெலியா மாவட்ட பெண்கள் அபிவிருத்தி அலுவலர்களான சுவர்ண தீபானி, ரஷிகா ஜெயசிங்க, ஃபார்ம் பவுண்டேஷன் நிறுவனத்தின் பிரதி தலைவர் சாந்திமா அபே விக்ரம உள்ளிட்ட பலரும் பங்கு பற்றியிருந்தனர்.